வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் முக்கிய வினா விடைகள் பார்ட் 21 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் 20 கொஸ்டின் வித் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கொஸ்டின் பாருங்கள். பூம்பராகம் என்பதன் பொருள் என்ன அப்படின்றாங்க. பூவில் உள்ள மகரந்தம். பூம்பராகம் என்பதன் பொருள் பூவில் உள்ள மகரந்தம். இரண்டாவது கொஸ்டின். தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது அப்படின்னு கேட்டோம்னா மனோன்மணியம். நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின். சீரிய தூளி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா நுண்ணிய மணல். சரிங்களா? சீரிய தூளி என்பதன் பொருள் நுண்ணிய மணல். நான்காவது. ரகசிய வழி என்னும் நூலை படைத்தவர் யார் அப்படின்னா லிட்டன் பிரபு. ரகசிய வழி என்னும் நூலை படைத்தவர் லிட்டன் பிரபு. சீக்ரெட் வே அப்படின்னு இங்கிலீஷில் எழுதியிருப்பார் லிட்டன் பிரபு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கொஸ்டின். கடிநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். கடிநகர் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்கள். எந்த நூலை தழுவி மனோன்மணியம் நூல் சுந்தரனாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா ரகசிய வழி. ஆக்சுவலாக சீக்ரெட் ஆஃப் வே அப்படின்றது ஃபஸ்ட்டு லிட்டன் பிரபு எழுதியிருப்பாங்க. அதையே தழுவி அப்படியே மனோன்மணியம் ரகசிய வழி அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதியிருப்பார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின். தேன் துளி என்பதன் இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. தேன் துளி என்பதன் இலக்கண குறிப்பு இரு பெயரொட்ட பண்பு தொகை. எட்டாவது கொஸ்டின். மனோன்மணியம் நூல் சுந்தரனாரால் எந்த ஆண்டு எழுதப்பட்டது அப்படின்னா 1891. மனோன்மணியம் நூல் சுந்தரனாரால் எந்த ஆண்டு எழுதப்பட்டது அப்படின்னா 1891. ஒன்பதாவது. வாய்க்கால் என்பதன் இலக்கண குறிப்பு இலக்கண போலி. வாய்க்கால் அப்படின்னா இலக்கண போலி. நெக்ஸ்ட்டு. மனோன்மணியம் நூலில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். மனோன்மணியம் நூலில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். 11வது. சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க மெய்மயக்கம். சொல்லின் இடையில் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது மெய்மயக்கம் எனப்படும். 12வது. மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். மெய்மயக்கம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். 13வது பாருங்கள். சொல்லின் இடையில் ஒரே மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க உடல்நிலை மெய்மயக்கம். சொல்லின் இடையில் ஒரே மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது உடல்நிலை மெய்மயக்கம் எனப்படும். நெக்ஸ்ட் 14வது பாருங்கள். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என்று அறியப்படுபவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர். முக்கியமான கொஸ்டின். தமிழ் இசை அப்படின்னாவே ஆபிரகாம் பண்டிதர் தான் வருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு. சொல்லின் இடையில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். அதாவது 13வது கொஸ்டின்னா ஒரே மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்துன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம். 15வது கொஸ்டினில் வெவ்வேறு மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். 16வது. வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய ஊர்பாழ் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய ஊர்பாழ் என்ற பாடல் வரி இடம்பெறக்கூடிய நூல் நற்றிணை. 17வது பாருங்கள். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 18வது பாருங்கள். ஈழத்து கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வ. ஐசா ஜெயபாலன். ஈழத்து கவிஞர் என அழைக்கப்படுபவர் வ. ஐசா ஜெயபாலன். நெக்ஸ்ட் 19வது. உலகம் முழுதும் உள்ள தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 8 கோடி பேர். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் எண்ணிக்கை 8 கோடி பேர். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி பேர் வந்துடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 1 கோடி பேர் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க. ஸோ உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களின் எண்ணிக்கை மொத்தம் 8 கோடி பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 20வது பாருங்கள். நியூசிலாந்திலிருந்து அலகாஸ்கா வரை
புலம்பெயர்ந்த தமிழர்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா பாருங்கள் 10 லட்சம் பேர் சரிங்களா. நியூசிலாந்திலிருந்து அலகாஸ்கா வரை புலம்பெயர்ந்த தமிழர்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் பேர் சரிங்களா. அதாவது இந்த 19வது கொஸ்டின் பார்த்தோன்னா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் எண்ணிக்கை வந்து 8 கோடி பேர் அப்படின்றாங்க. ஒருவேளை உலகம் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு கன்சிடர் பண்ணால் உலகம் ஃபுல்லாக ஒரு 8 கோடி பேரும் நாம் அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்ம 7.21 கோடி இல்லையா. ஸோ அதாவது 7.2 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அப்போ ஒரு 8யும் ஒரு 7 கோடினா 15 கோடி பேராக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருந்தால் நல்லது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.